நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் எக்கனாமிக் டைம்ஸ் பார்த்தியா சார்? எக்கனாமிக்ஸ் டைம்னு ஒரு பத்திரிக்கை வருது, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார், ஆனால் அதை வாங்குறதில்ல சார். உங்கள் வீட்டில் காலையில் என்ன பேப்பர் வாங்குற? சார், காலையில் வீட்டில் பால் மட்டும்தான் வாங்குறேன், பேப்பர் வாங்கலன்னு சொல்லாத. இல்லை சார், நான் காலங்காத்தால நேரத்திலே கிளம்பி வந்துடுறேன். வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் நைட் ஆகிடுது சார். பேப்பர் படிக்கவே டைம் இல்லை சார். அப்படியே வாங்கினாலும் பார்சல் கட்ட தான் சார் பேப்பர் யூஸ் ஆகுது. நீ எல்லாம் எப்படி ஹெச்ஆர் மேனேஜர் ஆனாங்கிற டவுட் எனக்கு அடிக்கடி வரது உண்டு. இப்பவும் அதே டவுட் வருது. ஆஃபீஸில் இந்த பேப்பர்லாம் வாங்குறோம், சும்மா இருக்க டயத்தில் யாருக்கு ஆப் படிக்கலாம்னு யோசிக்காம இந்த பேப்பர்லாம் படிக்கலாம்ல. ஏன் சார், என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? நம்ம கம்பெனியை பற்றி ஒரு தப்பான நியூஸ் வந்திருக்கு. தப்பான நியூஸ் மட்டும் இல்லை, கம்பெனியை பாதிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஐயோ, யார் சார் கொடுத்துருப்பாங்க? நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீ என்கிட்ட கேட்குறியா? அங்கெல்லாம் யாராவது கான்டாக்ட் இருக்கா சார்? ராஜன், நான் விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு எடிஷனில் நெட்டேக்கை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. யார் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஓ, ஷர்மாவா? ஷர்மாவா? அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு? ஓகே ஓகே, நான் பேசிக்கிறேன். சார், யாருக்கு சார் ஃபோன் பண்ணுறீங்க? மனோகரன், மார்க்கெட்டிங் அனலிஸ்ட். மனோகரன், நான் விஸ்வநாதன் பேசுகிறேன். அந்த ஆர்டிக்கல் பார்த்து தான் ஃபோன் பண்ணுறேன். உங்களுக்கே நல்லா தெரியும் ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அப்புறம் நாங்கள் ரீச் பண்ணுறோன்னு. நீங்கள் எப்படி இப்படி ஒரு நியூஸை டைம்ஸ் கொடுக்கலாம்? ஓகே மனோகர், ஆன் வாட் பேசிஸ் எப்படி எங்கள் கம்பெனி பற்றி இப்படி ஒரு ஒப்பீனியன் வந்தீங்க? என்னது, எங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்களா? யார் சொன்னது? ஓகே, தேங்க்யூ. அந்த சேகரை வர சொல்லு. சார், சிஓஓ சேகரையா? உனக்கு எத்தனை சேகரை தெரியும்? வர சொல்ல அவரை. இல்லை சார், அவரை போய் எப்படி சார் வர சொல்ல முடியும்? வரமாட்டார் சார். ஒன்று எறும்புக்கு வர சொல்லு, இல்லை டெல்லிக்கு டிக்கெட் போடுவா. சார், ரிசப்ஷனில் நீங்கள் வந்து எக்கனாமிக் டைம்ஸ் அவர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லு. படிச்சுட்டு எறும்புக்கு வர சொல்லு. எஸ் சார். மிஸ்டர் விஸ்வநாதன், இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நான் ஒன்றும் உங்கள் கீழே வேலை செய்கிற டீம் லீடர் கிடையாது. இந்த கம்பெனியோட சிஓஓ. என்ன நீங்கள் தப்பாக நடத்துறீங்க. நான் உங்களை தப்பாக நடத்தல, தப்பு பண்ணுறவங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறேன். சார், நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா சார்? என்ன ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறதா நினைப்பா உனக்கு? என்ன ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கம்பெனிக்கு தப்பு பண்ண நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவங்களுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட். என்ன ஆதாரம் இல்லாமல் கம்ப்ளைண்டாக எடுத்து வீசுறீங்க? இந்த இன்சைட் நியூஸ் எப்படி வெளியே போச்சு? என்ன கேட்டா? மற்றவங்களை கேட்டால் உங்களை தானே சொல்கிறாங்க, அதான் உங்களை கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது. மார்க்கெட் அனலிஸ்ட் மனோகர் தெரியுமா? அப்படி யாரையும் தெரியாதே. அப்போ நீங்கள் அவர்கிட்ட பேசலை? இல்லை. நான் இப்போ அவருக்கு ஸ்பீக்கர் ஃபோனில் பேசுகிறேன். அவர் நீங்கள் தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டாருன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறீங்க? ஹெல்ப் பண்ணலனாலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம்ல. நீங்கள் உடைச்சு போட்ட இந்த கட்டடத்தை திரும்பவும் ஒவ்வொரு செங்கலாக சேர்த்து கட்டிட்டு இருக்கோம். இது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த டீமில் திறமைசாலிகளுக்கு இடம் இருக்கு, திறமை குறைவானவங்களுக்கும் இடம் இருக்கு. அறிவு உள்ளவன், முட்டாளாக இருந்தாலும் ஆர்வம் உள்ளவன், எல்லாருக்கும் இடம் இருக்கு. ஆனால் துரோகிகளுக்கு ஒருபோது இடம் கிடையாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு வார்ன் பண்ணியிருக்கேன், இதான் கடைசி. இன்னொரு தடவை ஆர்கனைசேஷன் வீக் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சது நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். பாரபட்சம் இல்லாமல் அடிக்கிறாரே, நம்ம தான் அசிங்கப்படுறோன்னு பார்த்தா இந்த ஆளு நம்மளை விட ரொம்ப அசிங்கப்படுறானே. ஒழுங்காக வேலை செய்கிறதா இருந்தால் இங்கே இருங்க, இல்லை இங்கே இருந்துட்டு வேற யாருக்கோ வேலை செய்கிறதா இருந்தா கிளம்பி போயிட்டே இருங்க. ஏன் உன்னை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கோவப்பட்டேன்னு தெரியுமா? அப்பதான் அவருக்கு புத்தி வரும்னு தானே சார்? இல்லை, அதை பார்க்குறவனுக்கு புத்தி வரட்டும்னு தான். ஆத்தி, இந்த தடவையும் நம்ம தான் அவுட்டா? போய எஸ் சார்.